லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி சரி, அதான் அவ போயிட்டான்ல. வாங்க தட்டை மாத்திட்டு நிச்சயத்தை முடிப்போம். சரியா சொன்னேன். சம்மந்தி 2 பேரும் இப்படி உட்காருங்க. எங்க போங்க. உட்காருங்க சம்மந்தி. போங்க. இந்த சம்மந்தி கிட்ட தட்டை மாத்திக்கோங்க நீங்க. சம்மந்தி கிட்ட தட்டை மாத்திக்கோங்க நீங்க. இந்திரா, இப்ப நீ என்னடி பண்ண போற? அவங்க ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி நினைச்ச மாதிரியே வெளியில அனுப்பிட்டாங்கடி. இந்த ராகினியும் வருவும் மண்டபத்துல போடுற ஆட்டம் எல்லாம் தாங்க முடியலடி. நீ வெளியில வரும்போதே கவனிச்ச. அவளுக்கு முகத்துல உன்னை வெளியில அனுப்புறமேன்னு அவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அவங்கள விட கல்யாணி, அவங்க இத பண்ணலனாதான் பெரிய ஆச்சரியம். அதுவும் சரிதான். ஆனா நீ உள்ள போறதுக்கு என்னடி வழி? அந்த வரு இதுக்கு அப்புறம்தான் கண்ணில் விளக்கெண்ணைய ஊத்திக்கிட்டு ரொம்ப உஷாரா இருப்பா. இந்த தீபக்கும் கைய விரிச்சிட்டான். இந்த ராகினி கண்டிப்பா வாசல்ல ஆள் செட் பண்ணிடுவா. இவங்க எல்லாரையும் மீறி நீ எப்படி இந்திரா கௌதம கல்யாணம் பண்ணிக்க போற? அப்பா, பூனை கழுத்துல மணிய கட்டுற கதையா ரொம்ப பயமா இருக்குடி. எவ்வளோ தடை வந்தாலும் சரிடி, என் அக்காவுக்காகவும் அவ வயித்துல வளர குழந்தைக்காகவும் கண்டிப்பா நான் அந்த மண்டபத்துக்குள்ள நான் மறுபடியும் போய் தான் ஆகணும். இதுல அக்கா வாழ்க்கை மட்டும் இல்ல, அங்க கௌதமோட வாழ்க்கையும் பிரச்சனையில தான் இருக்கு. வரலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ எப்படி சந்தோஷமா வாழ போறான்? இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு, நான் கௌதம் பொண்டாட்டியா மாறுறது மட்டும் தாண்டி. ஆனா எப்படிடி? அது எனக்கு தெரியல. ஆனா தீபக்க எப்படியாச்சும் நம்ம ஒத்துக்க வைக்கணும் கல்யாணி. அவனை வச்சு அந்த வரலட்சுமிய எப்படியாவது துரத்தி விட்டு கௌதம நான் கல்யாணம் பண்ணணும்டி. என் அக்காவையும் கௌதமையும் காப்பாத்த நான் இனிமே எந்த எல்லைக்கும் வேணா போக தயாரா இருக்கேன். ஓகே இந்திரா, இப்ப தீபக்க ஒத்துக்க வைக்கிறதுக்கும் திரும்பி நாம மண்டபத்துக்குள்ள போறதுக்கும் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? வர வர இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன நடந்தாலும் அது நம்மளால கேட்கவும் முடிய மாட்டேங்குது. தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதை தட்டியும் கேட்க முடியாது. அமைதியா வேடிக்கை பார்க்கறத நினைச்சா கேவலமா இருக்கு. பேருக்கு தான் வீட்டுக்கு மூத்த பையன், ஆனா நம்ம பேச்சுக்கெல்லாம் இந்த வீட்டுல பைசாக்கு மதிப்பில்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் பொறுத்துட்டு இருக்க போறோம்னு ஒண்ணுமே புரியல.
டென்ஷன்ல எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்னதான் பண்ண போறோமோ தெரியல. என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க உங்களை காணோம்னு நீங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா இங்க நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? நீங்க வாங்க, அத்தை கூப்பிடுறாங்க, வாங்க. ஏய், எது கூப்பிட்டாங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? நீங்க தானே இந்த வீட்டுக்கு மூத்தவரு. ஆமா, இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் மூத்தவன். மத்தபடி நல்லது கெட்டதுக்கெல்லாம் நமக்கு ஒரு கருத்து சொல்றதுக்கு உரிமையே கிடையாது. அப்படிதானே? என்னங்க ஆச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன சுபா, நீ வீட்டு வேலை அத்தனையும் பொறுப்பா எடுத்து போட்டு செய்யற. ஆனா இந்த வீட்டுல உனக்கு மரியாதை இருக்கா சொல்லு? ஆனா இவங்க பண்றதுல தப்பு சரின்னு ஏதாவது உன்னால சொல்ல முடியுமா? அதேதான் எனக்கும். நீ வீட்டுல வேலை செய்யற, நான் ஆபீஸ்ல வேலை செய்யறேன். அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ கொந்தளிப்பா இருக்கீங்க? பின்ன என்ன சுபா, அந்த இந்திரா பொண்ணு பாவம், நல்ல பொண்ணு. அவன் மேல தேவையில்லாம பழிய போட்டு அவளை நோகடிச்சு எல்லார் கண்ணு முன்னாடியே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. நம்மளால என்ன செய்ய முடிஞ்சது சொல்லு? என்னங்க இது என்ன புதுசா? இங்க இருக்கிறவங்களுக்கு இந்திராவை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அந்த புள்ளையும் எத்தனை வாட்டி இவங்க அசிங்கப்படுத்தினாலும் காவியக்காகவும் கௌதம்காகவும் மறுபடியும் வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களும் மறுபடியும் அவளை கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா இந்த தடவை என்னால அவ்வளவு ஈஸியா கடந்து போக முடியல சுபா. என்னன்னு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க நடக்கிற அநியாயத்தை என்னால வெறும் சாட்சியா இருந்து அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கும் போது ரொம்ப கில்ட்டியா இருக்கு. விடுங்க, இவங்களாலலாம் இந்திராவை இந்த வீட்ல இருந்து மட்டும்தான் துரத்த முடியும். கௌதம் மனசுல இருந்து துரத்தவே முடியாது. இப்ப வரைக்கும் கௌதம் மனசு முழுக்க இந்திரா மட்டும்தான் நிறைஞ்சிருக்கா. நீ சொல்றது என்னால நம்பவே முடியல சுபா. இனிமே என்ன பண்றது? விடிஞ்சா கௌதமுக்கு கல்யாணம். இனிமே அவன் மனசுல இருந்தா என்ன, இல்லனா என்ன? சுபா, என்ன யோசிக்கிற? ஏங்க, என் மனசுக்குள்ள ஒண்ணு தோணுது. என்ன? எனக்கு என்னமோ கடைசி நிமிஷத்துல ஏதாவது ஒண்ணு நடந்து இந்திரா தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்துருவாளோன்னு தோணுது. என்ன சொல்ற சுபா? ஆமாங்க, நம்ம கையில என்னங்க இருக்கு? எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் சொல்லுங்க? ஆனா என் ஆழ் மனசுக்கு நிச்சயம் தோணுது, இந்திரா தான் கௌதம் கையால தாலிய வாங்குவா. அவ தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வருவா. நீங்க வேணா பாருங்களேன். சுபா, லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காத. ஏற்கனவே அம்மாவும் சித்தியும் அவன் மேல கொலை வெறியில இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, புரியுதா? அவங்க எப்படி வேணா நினைச்சுக்கிட்டோங்க, ஆனா கௌதம்க்கு இந்திரா தான். நான் வேணா உங்களுக்கு நிரூபிக்கட்டுமா? எப்படி? வாங்க என் கூட. எங்க? வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. சுபா, வேண்டாம் சுபா. எனக்கு இன்னும் பயமா இருக்கு. யாருக்கு இல்லையா சிக்கணும்னு வச்சுக்கேன், செத்தோம். பாத்துக்கலாங்க, நீங்க வேணா பாருங்க. எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. இந்திராவுக்கும் கௌதமுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். சுபா, இதுல 2 சீட் இருக்கு. இதுல ஒண்ணுத்துல வந்து இந்திரா கௌதம் கல்யாணம் நடக்கும்னும், இன்னொன்னுத்துல இந்திரா கௌதம் கல்யாணம் நடக்காதுன்னு எழுதியிருக்கேன். இப்ப கடவுளை வேண்டிக்கிட்டு சீட்டை குலுக்கி போடுவோம். எந்த சீட்டு வருதுன்னு பாப்போம். சுபா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. வா போலாம். ஏங்க சும்மா இருங்க நீங்க. கடவுளே, நீங்க தான் கௌதம்க்கு நல்ல வாழ்க்கையை காட்டு.
தான் பொறுப்பு இல்லாம இருக்கானா உனக்கு எங்க போச்சு புத்தி? இல்ல சீர்வரிசை விஷயமா பேசிட்டு இருந்தோம். சுபா அந்த சீர்வரிசை எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு, நான் வரேன். ஏய் உனக்கு வேற தனியா சொல்லணுமா? இல்ல இது போயிடுறேன். கொஞ்சம் உஷாரா இல்லைன்னா தலையில மிளகா அரைச்சிருவாளுங்க. எப்படியோ இந்திரா வெளியே போயிட்டா. சூப்பர் வரு, கலக்கிட்ட. செம்ம போ வரு, வேற லெவல் டி. மாஸ் காட்டிட்டடி நீ. ஏய் என்னடி சொல்ற? நான் கூட உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன்டி. ஆனா நீ பக்காவா பிளான் பண்ணி அந்த இந்திராவை மண்டபத்தை விட்டு துரத்திட்ட. இதானா? என்னடி இதுதானான்னு சாதாரணமா கேக்குற? அவ உன்னோட எதிரிடி. அட நீ வேற. அந்த புடவை மேட்டரை வச்சு அவளை அவமானப்படுத்தி வெளியே துரத்தணும்னு பிளான் பண்ணது என்னமோ நான் தான். ஆனா அந்த போலீஸ் மேட்டர் நான் இல்லடி. நீயும் இல்லனா வேற யாருடி? அது எனக்கு தெரியல. அவளை பிடிக்காத சில பேர் இன்னும் இந்த மண்டபத்துல இருக்காங்களோ என்னமோ, யாருக்கு தெரியும். வாட் எவர், ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது. இல்ல வரு, இன்னும் பிரச்சனை முடியல. என்ன சொல்ற? நீ என்ன புதுசா பயமுறுத்துற? அதான் அந்த இந்திராவை வெளியே துரத்தியாச்சுல, அப்புறம் என்ன பயம்? இந்திரா ஒன்னும் சும்மா வெளியே போல வரு, அவமானப்பட்டு போயிருக்கா. எப்பவுமே அடிப்பட்ட புலியோட கோபமும் வேகமும் அதோட உருமலை விட பயங்கரமா இருக்கும். இந்திரா இந்த பிரச்சனையை அவ்வளவு சீக்கிரம் விட மாட்டா. நீ வேணா பாரு, கண்டிப்பா இந்திரா திரும்ப மண்டபத்துக்குள்ள வருவா. ஹே என்னடி, நேத்து டிவில கேஜிஎஃப் படம் பாத்தியா? புலியும் புலி. மண்டபத்தை சுத்தி பார்த்தல்ல எவ்வளவு செக்யூரிட்டிஸ் இருக்காங்கன்னு. அவங்க எல்லாரையும் மீறி அவ உள்ள வந்துருவாளா? ஏன் இந்த கல்யாணத்தை நிறுத்த இந்திரா தான் வரணுமா என்ன? தீபக் கூட வரலாம்ல. அப்போ நீ இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். தீபக் மட்டும் மண்டபத்துக்குள்ள வந்தான், அப்புறம் உன் கல்யாணம் முழுசா கொலாப்ஸ் ஆயிடும். ஜாக்கிரதையா இரு. ஆமா வரு, அவ பக்கா பிளானர். இப்போதைக்கு அவகிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆயுதம் தீபக் மட்டும்தான். அதனால நீ தீபக்க ஏதாவது பண்ணி ஆஃப் பண்ணி ஆகணும். சச்சா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லடி. தீபக் ரொம்ப நல்லவர். எப்படி சொல்ற? நான் அவன் வீட்டுக்கு போய் நீயும் இந்திராவும் சேர்ந்து எனக்கு எதிராக ஆதாரத்தை காட்டி என் கல்யாணத்தை நிறுத்த போறீங்களான்னு கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? உண்மையா காதலிச்சு இவனுமே அவன் காதலிய காயப்படுத்த நினைக்க மாட்டான்னு சொன்னான். என் கண்ணு முன்னாடியே இருந்த எல்லா போட்டோஸ் ஆதாரத்தையும் அழிச்சிட்டான். எல்லாத்துக்கும் மேல ஆதாரமா இருந்த போனையும் வேற போட்டு உடைச்சிட்டான் தெரியுமா? நீயா கௌதம், என்ன இங்க? என்ன வரும்? ஒரு மாதிரி பதட்டமா இருக்க. ஏதோ அப்நார்மலா பேசுற. என்னாச்சு? அது வந்து அது எல்லாமே இந்திராவை நினைச்சுதான் கௌதம். அவதான் இந்த பக்கமே வரக்கூடாதுன்னு துரத்தி அனுப்பிச்சாச்சுல்ல. இப்ப எதுக்கு அவளை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருக்க? இனிமே எந்த பிரச்சனையும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். சொல்ல வந்தது மறந்துட்டேன் பாரு. என்ன? அம்மா நம்ம 2 பேரையும் ஒன்னா சாப்பிடணும்னு சாப்பிட கூப்பிட்டாங்க. கௌதம், நீ முன்னாடி போ, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். ஓகே, வந்துரு. ஏங்க பாரு, எதுக்கும் அந்த தீபக் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. சரி, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ போ முதல்ல.
கௌதம் என்னாச்சு? சாம்பார் வேணுமா? இல்ல இல்ல வேண்டாம். உனக்கு எதாவது வேணுமா? இல்ல இல்ல எனக்கு எதுவுமே போதும். கௌதம் நிதானமா சாப்பிடு, என்ன வேணாலும் கேளு, சரியா? அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாயை திறந்து கேட்க போறாங்க. என்னமோ இவ ஒருத்தி தான் இந்த வீட்ல எல்லாரையும் விழுந்து விழுந்து கவனிக்கிற மாதிரி ஓவரா சீன் போடுறான். என்ன கௌதம், இலையில ஏதாவது குறையுதா? ஆமா, உங்க லட்ட வருதா எடுத்தா. பொண்ணுங்க சைக்காலஜி கொஞ்சம் கூட தெரியாம இருக்கீங்களே. லட்டு திருடுறதுல என்ன பொண்ணுங்க சைக்காலஜி இருக்கு? வரு, உண்மையா ஆல் டியூப்லைட் தான் போல இருக்கே. ஹலோ, நீங்க ஆசையா வருக்கு ஊட்டி விட்டுருந்தா அவையே உங்க இலையில இருந்து எடுக்க போறா. ஊட்டி விடுங்க கௌதம். அட என்ன கௌதம், இவ்ளோ தூரம் ஓப்பனா சொல்லியும் இன்னும் வருக்கு லட்டு ஊட்டி விடலையே. என்ன கௌதம்? அட ஊட்டி விடுங்க கௌதம், ஊட்டி விடுங்க. ஏய் ஊட்டு மச்சான். சரி சரிடா, ஊட்டி விடுறேன். வரும், நீ ஓட்டு. ஓகே ஓகே, உங்க ஃப்ரெண்டுக்கு மட்டும் இவன் ஊட்டி விட்டான்ல, அப்ப என் மச்சானுக்கும் உங்க ஃப்ரெண்ட ஊட்டி விட சொல்லுங்க. டேய் ஏன்டா? டேய் அமைதியாடா. ஊட்டி விடு வரும். விடு கௌதம் சார். வாங்கிக்கோடா. கொல்ல போறேன் பாரு. சரி, நீங்க சாப்பிடுங்க, நான் கீழே இருக்கேன். சாப்பாடு போதுமா பார்வதி? போதுங்க. சரி சரி. சமந்திமா நல்லா சாப்பிடணும். சமந்தி நீங்களும் தான். என்ன கௌதம், வேற ஏதாவது வேணுமா? ஏதாவது வேணுமா சமந்தி? இல்ல சமந்தி, போதும் சமந்தி. எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேளுங்க, சரிங்களா? சரி. ஹலோ, எங்க போயிருந்தீங்க ஜேகே? என்ன சம்பந்தி, நீங்க 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க, காவியா எங்க? நாங்க எவ்வளவோ கூப்பிட்டு பாத்துறோம் சம்பந்தி. அவ இந்திரா பொண்ணு சோகத்துல இருக்கா, வரவே மாட்டேங்கிறா. வர மாட்டேங்கிறாளா? சுபா. அத்தை, தோ வரேன் அத்தை. என்ன நடக்குது? என்னாச்சு அத்தை? நீ என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? வயித்துல புள்ளைய வச்சுக்கிட்டு ஒருத்தி அங்க சாப்பிடாம பசியில இருக்கா. நீ எதையும் கவனிக்கிறது இல்லையா? இல்ல அத்தை, நான் அவளை எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன். ஆனா அவ தான் பசிக்கலன்னு வரலன்னு சொல்லிட்டா. சொல்லிட்டா அப்படியே விட்டுறதா? நீ சாப்பிட்டல? பொண்ணெல்லாம் நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். அடுத்து திருஷ்டி கழிக்க கோயிலுக்கு போகணும். நீ அதுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லாம் ரெடி பண்ண. சரிங்க அத்தை. நீங்க சாப்பிடுங்க சம்பந்தி. காவியா, அத்தை, உட்காருமா, உட்காரு. ஏன் காவியா, நீ இன்னும் சாப்பிடாம இருக்க? எனக்கு பசிக்கல அத்தை. நீ சாப்பிடுறது உன் பசிக்கு மட்டும் இல்ல, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் சேர்த்துதான். இதோ பாரு காவியா, நம்ம மனசு கஷ்டத்துக்கெல்லாம்
நம்ம குழந்தை பாதிக்கப்படக்கூடாது. சாப்பிடு. ப்ளீஸ் அத்தை, இப்போதைக்கு எனக்கு சாப்பிடவும் பிடிக்கல, பசிக்கவும் இல்லை. இப்ப எதுக்காக நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு சோகமா உட்கார்ந்திருக்க? நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இப்ப நீ சாப்பிடாம உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால நடந்தது மாறிடுமா? ராகினி. ஆமா காவியா, நீ இப்படி சாப்பிடாம இருக்கிறது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இத பாரு, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத. இப்ப நீ இந்த வீட்டோட வாரிசை சுமந்துட்டு இருக்க, அதுக்கும் சேர்த்து சாப்பிடணும். ஒழுங்கா சாப்பிடு. ராகினி. அத்தை, எனக்கு வேண்டாம் அத்தை. கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ், என்னால முடியல. சரி, சாப்பாடு தான் வேண்டாம், பாலாவது எடுத்துட்டு வர சொல்றேன், குடிக்கிறியா? வேண்டான்னு சொல்லக்கூடாது. சுபா, போய் பால் எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன்.